பாலக்கோடு சோமனஹள்ளி பள்ளி அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சோமனஹள்ளியில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இக்கடையின் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருவதால் இக்கடையை அகற்றக் கோரி அப்பகுதி பொதுமக்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இரவு நேரங்களில் மது பிரியர்கள் பள்ளியின் வளாகத்திலேயே அமர்ந்து மது அருந்திவிட்டு காலி மது பாட்டிலை உடைத்து வீசிவிட்டு செல்வதால் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கால்களை கண்ணாடி துகள்கள் பதம் பார்த்து வருகின்றன. மேலும் சாலையோரம் அமர்ந்து மது அருந்துவதால் அவ்வழியாக செல்லும் பெண்கள் பள்ளி மாணவிகள் ஒருவித அச்சத்துடனே சென்று வருவதாகவும் போதையில் அரை நிர்வாணமாக ஆபாசமாக பேசுவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே இப்பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வேண்டும் என டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து பேசிய அவர்கள் தமிழக முதல்வர் உடனடியாக இங்கு செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிக்கு அருகில் உள்ள வைன் ஷாப்பை மூடு, மூடு மூடு, வைன் ஷாப்பை மூடு, பள்ளிக்கு அருகில் உள்ள வைன் ஷாப்பை மூடு, வைன் ஷாப்பை மூடு. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பி கொல்லி ஊராட்சியிலிருந்து பேசுறேங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2020 இந்த ஒயின் ஷாப் நடத்திட்டு இருக்காங்க. நானும் பலமுறை இதோட ஒரு 4-5 முறை போராட்டம் பண்ணிட்டோம். இது வரைக்கும் கடை எடுத்தப்பட கிடையாது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 200 மீட்டரில் பள்ளி குழந்தைகள் பள்ளி இதெல்லாம் ஸ்கூல் ஹை ஸ்கூல்லாம் இருக்குது. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா 12 கிராமங்கள் சுற்றி இருக்குது. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸுங்க குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பள்ளி குழந்தைங்களும் இந்த கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். நானும் பல முறை போராட்டம் பண்ணி இந்த ஒயின் ஷாப் இது வரைக்குமே எந்த ஒரு கோரிக்கையும் எங்களை ஏற்றுக்கல. இப்போ வந்திருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை பார்வைக்கு கொண்டு போயிட்டு இந்த ஒயின் ஷாப் மூணுனா எங்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். சரவணன்.